ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்து கண்டினியூ வந்துட்டு இருக்கார். எனக்கு ஃபுல்லாக அவரோட வீடியோ எடுக்க முடியல. இப்போது ஒரு 6 டே வந்து கிளாஸ் முடிச்சிட்டார். இன்றைக்கி 7th டேக்கான கிளாஸு. ஃபஸ்ட் டைம் அவருக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன். கேட்டிருந்தேன், வீடியோ எடுக்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நர்வஸாக, அதாவது ரொம்ப பதட்டமாக இருக்கார். அந்த பதட்டம் எப்படி குறையிறது, நான் அவருக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்றதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் அவருக்கு நான் புரிய வச்சுருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீட் உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கா? ஆஹா, இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? அப்படியே இழுங்க, அப்படியே லாக் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அப்படியே இழுங்க, ஒரு கையில் இழுத்து பிடிங்க, பெல்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே லாக் பண்ணுங்க. ரிலாக்ஸாக இருங்க. பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுமையாக நிதானமாக சரி. இந்த இடது காலை எடுத்து முதல்ல கிளச்சில் வைங்க. ஃபுல்லாக அழுத்துங்க. கால் சரியாயிட்டு தான்? வாட்டமாக இருக்கா? 2 கையும் ஸ்டேரிங்கில் வைங்க. சைட் மிரர் நல்லா தெரியுதா? ஓகே. இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? 7வது நாள். ஓகே, இப்போ நீங்கள் 7வது நாள் மாதிரி ஓட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர். முதல்ல கியரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வண்டியை எடுக்கலாம். லாங் ஃபோக்கஸ். அதுக்கு பிறகு வண்டியோட டைரக்ஷனை கவனிங்க. அதாவது ரைட்டில் இருக்குல்ல, லைட்டாக லெஃப்ட் அடக்கி ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம். சடனாக அப்படி எகிரக்கூடாது வண்டி. ஒரே நிதானமாக போகிற மாதிரி போங்க. ஓகே, கிளச். நெக்ஸ்ட், பார்க்காதீங்க, இங்கே குனிஞ்சு பார்க்கவே கூடாது. கிளச்சை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர். இப்போ ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி போங்க. லைட்டாக அப்படியே ஸ்டடி. ஸ்டடினா ரைட்டில் போகுது பாருங்க. ரைட்டில் போக விடாமல் பார்த்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா நுணுக்கமாக பாருங்கள். தரையை பாருங்கள். நெக்ஸ்ட், உங்களுக்கு கூட கொஞ்சம் அந்த ஒரு இறுக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வரப்பான டிரைவிங் மாதிரி இருக்குது. அதை இன்னும் கை காலெலாம் கொஞ்சம் லூஸாக விட்டு ரிலாக்ஸாக ஓட்டுங்க. இந்த விரல் வந்து உள்ளே போகக்கூடாது. அப்படி மேலேயே நிற்கணும். உள்ளே போகிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஒரு துணியை கொக்கியில் மாட்டுற மாதிரி ஆகிடுது. வெயிட் என்ன ஆகும், இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை தக்கையாக பிடிக்கிற மாதிரி பிடிங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர். ஓகே, நெக்ஸ்ட். ரைட். இப்போ ஒரே ஸ்பீடாக போகும். எப்படி இருக்கு டிரைவிங்? பதட்டம் இருக்கு. அது பதட்டம் ஏன் இருக்குன்னா, அது நீங்க வெளியே நடக்கிற அந்த விஷயத்த வந்து இன்னும் நீங்க கூர்மையா கவனிக்கணும். அப்போ நீங்க கூர்மையா கவனிக்கும் போது இதுதான் நடக்கும், நீங்க இதுதான் செய்யணும்ன்றது உங்களுக்கு உறுதியம் ஆயிடுச்சுன்னா பதட்டம் குறைஞ்சிரும். இப்ப அதுதான் உங்களுக்கு குழப்பமாயிட்டே இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியாம நம்ம கிட்ட போயிடுறோம் பாருங்க, அதுதான் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்குது. ஓகே, இப்போ அங்கே வேகத்தடை இருக்கா? இப்போ இங்கே கிளச்சு அழுத்திடுங்க. அழுத்திட்டு நீங்கள் நேராக இருங்க. யாருக்கோசரமும் நவர வேண்டாம். அதுக்கு பிறகு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், பிரேக்கு தேவையில்லை, 3வது கியர் போட்டுக்கங்க. 3வது கியரை போட்டுட்டு அந்த 3வதுலேயே நம்ம போகலாம். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க, எடுங்க.
எடுத்துட்டு இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, சடனாக அழுத்தாதீங்க, படிப்படியாக அழுத்துற மாதிரி அழுத்து. ஹாரன் ஒரு தடவை, ஒன் மோர் ஹாரன். ரைட் ரொம்ப பிடிக்காதீங்க. நீங்கள் இந்த லெஃப்டில் போகிறவங்க அதிகமாக கவனிக்கிறீங்களோன்னு தோணுது. அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அந்த கோடை விட்டு வெளியே வந்தாதான் நீங்கள் பயப்படணும். ஸ்லோ ஸ்லோ. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்பீடை முழுசாக குறைச்சிட்டு கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. அழுத்திட்டு வண்டியை நீங்கள் இடத்த செலக்ட் பண்ணிங்க, எங்கே நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு மெதுவாக லெஃப்ட்டு மிரரையும் பார்க்கணும், அதே சமயத்தில் தூரமாகவும் பார்க்கணும். வந்து ஸ்டடி ஆகணும். அழுத்தாதீங்க, ஸ்டேரிங் அழுத்தாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணி வளைக்காதீங்க, அதோட போக்கிலேயே விடுங்க. இப்போ பிரேக்கை நிதானமாக யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பிரேக். கிட்ட பார்வை வரக்கூடாது, தூரமாக இருக்கணும். சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, அதான் அந்த அந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. பதட்டம் இல்லாமல் ஓட்டணும்னா நீங்கள் முன்னாடி நடக்கிற விஷயத்த முன்கூட்டியே ஓரளவுக்கு கணிக்கணும். அதை கணிச்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் என்ன செய்யணுன்ற ஐடியா உங்களுக்கு கிளியராக வந்துடும், பயம் வராது. இப்போ நம்ம அதை யோசிக்காமல் போகிறதுனால தான் அங்கே என்ன பண்ணணுமோ, இவன் இப்படி வந்துடுவானோ அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்கு உண்டாக்கிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கிற மாதிரி யோசிக்கும். இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம கவனிச்சு ஓட்டலாம். ஓகே, இப்போ ரிலாக்ஸ்டா வண்டி எடுங்க, லாங்கா ஃபோக்கஸ் பண்ணு. இன்னும் கூட அந்த நிதானமா எடுக்கிற மாதிரி பாருங்க. ரைட் அதிகமா வேண்டாம், ஆல்ரெடி அதுவே ரைட்ல போது பாருங்க. நீங்க லைட்டா லெஃப்ட் அடக்கி அப்படியே ரெண்டாவது மாத்திருங்க. டைம் அதிகமா எடுத்துக்கூடாது. ரைட்ல போயிட்டே இருக்கு பாருங்க, லெஃப்ட் அடக்கல ஒன்றும். இப்போ ஸ்டடி. லெஃப்ட் அடக்கிடக்கூடாது, அது ரெண்டுத்துக்கையும் அளவு கரெக்டா நோட் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட். இப்போ ஸ்பீடை கொடுங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ன். முன்னாடி வண்டி வருதுன்னு தெரியுது, நீங்கள் வேகம் கொடுக்கலாமா? சீக்கிரமா இடிப்பீங்களா? ஸ்லோவாக போகும். வண்டி வருதுன்னு தெரிஞ்சோ நம்ம வேகம் அழுத்தணும்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே என்ன பண்ணணுன்றதே ஐடியா வராது. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. நேர் அனாவசியமாக லெஃப்ட் ரைட் போகுது, அது போகவே கூடாது. ஓகே, கிளச் அழுத்திங்க. அந்த இடத்துல நீங்கள் தேர்ட் கியர்லேயே போகலாம். தேர்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரேக் அதிகமாக தேவைப்படாது, நீங்கள் வண்டியை மட்டும் நேராக இருக்கா அதை கவனிச்சிங்க, பிரேக்கே வேண்டாம், தூரமாக கவனிங்க. ஓகே, இப்போ கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட் நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த நெக்ஸ்ட்னு இந்த கை வந்து டைட் ஆகுதா, அப்போ அந்த கையும் டைட் ஆகுது. கரெக்டா? டைட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த பக்கம் இழுக்குது. இந்த கை வேலை செய்யும் போது அந்த கை லூஸா இருக்கணும், டைட்டா இருக்கக்கூடாது. அந்த ரெண்டு கையும் நீங்க கவனிங்க நல்லா. ஸ்லோவா போகலாம், அங்க இடம் இல்லை. ஹாரன் ஒரு முறை ஒதுங்காதீங்க, ஒதுங்காதீங்க. நீங்க வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்க, நேரா இருங்க. இப்ப லேசா வேணும். ஓகே,
இப்போ முழு வேகத்தையும் குறைச்சிட்டு கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. இப்போ நம்ம கீரை 3ஆவதுக்கு குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல வேகம் போக முடியாது. 4ஆவதுலேருந்து 3ஆவதுக்கு குறைச்சிட்டு கம்மியான கீர், அதாவது இந்த 3ஆவது கீர்லேயே நம்ம பொறுமையாக ஓட்டலாம். கிளச்சை இப்போ முழுசாக விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே இருங்க, எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தானாகவே அதுவே ஒரு வேகம் இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த 2 வேகத்தடையும் தாண்டுற வரைக்கும் அந்த வேகத்திலேயே போகலாம். ஹாரன் ஒரு தடவை. ஓகே, இப்போ நம்ம சும்மா லைட்டாக ஆக்சிலேட்டர் கொஞ்சமாக கொடுங்க. அந்த கொஞ்சமான வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவ்வளோதான். ஹாரன் போகலாம். இந்த டைமில் ஸ்டேரிங்கை லாக் பண்ணுற மாதிரி, அதாவது அழுத்தி பிடிக்கிற மாதிரி பிடிக்காதீங்க. லூஸாக விட்டிங்கன்னா தான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா வரும். ஸ்டடி, அப்படியே நேர்க்கும். ஹாரன். வேணாம், நான் சொல்லவே இல்லையே. முன்னாடி மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, பின்னாடியும் பார்க்கணும். அதனால தான் இங்கேருந்து நம்ம வரும்போதே என்ன பண்ணணும், கண்ட்ரோலுக்கு வந்துடணும். கண்ட்ரோலுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், கிளச்சை நம்ம கட்டுப்படுத்தினாலே போதும். பிரேக்கெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கிளச்சை அழுத்துங்க, கொஞ்சம் தூரமாக கவனிங்க. லாங் ஃபோக்கஸ். இப்போ கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. உங்கள் பார்வைலாம் எதிர் வரவன் மேலேயே இருக்குதுங்க. உங்கள் ரோட்டில் இல்லை. உங்கள் ரோட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் ரோட்டில் வண்டி ஒழுங்காக போகும். இப்போ அங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனால் வேகம் மட்டும் அழுத்துறீங்க. அதை பிளான் பண்ணிவிட்டு வேகம் கொடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ரைட்டில் இந்த பக்கம் திரும்புறதுக்கு இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டுறான். அதேமாரி லெஃப்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன வரும், நமக்கு பின்னாடி யாராவது வராங்களா, இது எல்லாத்தையும் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சாதான் நீங்கள் அங்கே தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோ பண்ணுங்க கொஞ்ச நேரம். இப்போ லேசாக வேகம் கொடுத்து அப்படியே நேராக போகிற மாதிரி போகும். ரொம்ப ரைட் பிடிச்சி ஓட்டாதீங்க. சென்டராக போகணும். சென்டர். இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்ட போகிறோம். அந்த லாரி நிற்குதுல லெஃப்டில், அந்த லாரியை தாண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க. லாரியை தாண்டுற வரைக்கும் ரைட்டில் ஏறிங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஓரம் வாங்க. இப்போ கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. ஓரம் அதிகமாக வராதுங்க, கம்மியாக வாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கை மெதுவாக அப்படியே. அதான் அந்த பிளானிங் மட்டும்தான் இல்லாமல் டிரைவிங் இருக்குது. இது எல்லாம் கரெக்டாக செய்றீங்க. ஸ்டாப், மெதுவாக. இது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக செய்கிறீங்க. எல்லாம் டிரைவிங் நல்லா இருக்குது. ஆனால் எதிர்க்க நடக்கிற விஷயத்த நீங்கள் கவனித்து அதை பிளான் பண்ணுற மாதிரி பார்த்து ஓட்டுங்க. அது இல்லாமல் ஓட்டுறது டிரைவிங் சுத்தமாக வேஸ்ட். டிரைவிங்கே நல்லா இருக்காது. அங்கே என்ன நடக்கும்ன்றதை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தீர்மானிச்சுட்டா தான் நீங்கள் அங்கே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியமும் வரும், பதட்டம் வராது. இப்போது வேகத்தடை வருது, நம்ம என்ன பண்ணுறோம், கிளச் அழுத்தி பிரேக் அழுத்தி கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது நம்ம போகலான்னும் போது என்ன கியர் குறைக்கலாம், என்ன வேகம் இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கியர் போடுறோம். 3rd போகிறோம், ஒவ்வொரு டைம் 2nd போகிறோம். அந்த மாதிரி தான் ஒரே லெவல்ல போனா 3rd கியர்ல வேகம். அதான் வேகத்தடை ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு ஸ்லாண்டாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமாக வேகம் குறைக்கணும்னு அவசியம் இல்லை. 3rd போட்டுட்டு அப்படியே போகலாம். இல்லை வேகத்தடை ரொம்ப நெட்டாக இருக்குது, கண்டிப்பாக அங்கே ரொம்ப டெட் ஸ்லோவில் போனோன்னா 2nd கியர் தான். வண்டி நின்னா மட்டும்தான் 1st கியர். மற்றபடி இந்த 2nd இல்லைன்னா 3rd நீங்கள் அப்படியே மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.